தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஸர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏசியில் தூங்கினா கிட்னியில் கல் வருமா அப்படின்னு ஒரு வைரல் வீடியோ இப்போ சமீபத்தில் பார்த்தேன். இது வந்து உண்மையாக அறிவியல் பூர்வமாக என்னென்னு பார்த்துருவாங்க. வேர்ல்டு வைடு உங்களுக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர், அப்புறம் ஹியூமிடிட்டி, அதாவது நம்ம தட்பவெட்ப நிலையோ காற்றோட ஈரத்தன்மை, இதுக்கும் நமக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்குங்க. இதில் ஆக்சுவலாக இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெயினாக வந்து ஏசியில் இருக்கிறப்ப நம்ம சரியாக தண்ணி குடிக்க மாட்டோம். தண்ணி குடிக்காதனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகும், நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும், அதனால் கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சிகள் படி என்ன சொல்லுது அப்படின்னா, பெரும்பாலான இடங்களில் இந்தந்த இடங்களில் அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான உங்களுக்கு காற்றுல ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்து உங்களுக்கு நிறைய வேர்வை வருது, அதோடு சேர்ந்து உப்பு சத்தும் வந்து சோடியம் அதெல்லாம் வெளியேறிடும். அப்போது யூரின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போகும். யூரின் கான்சன்ட்ரேட்டடாக போகும்போது யூரினில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் அப்படிங்கிறது யூஸ்வலாக கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற வகையான உப்பு தான் காமனாக இருக்கும். இது வந்து இன்சால்யூபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தண்ணியில் கரையக்கூடிய உப்பு கிடையாது. அதனால் யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக போகும்போது கிட்னி ஸ்டோன் வர தன்மை உள்ளவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கிட்னி ஸ்டோன் எல்லாத்துக்கும் வராதுங்க, சிலருக்கு அந்த ஆக்சலேட்டு கால்சியம்லாம் யூரின் அதிகமாக போகும். அந்த தன்மை உள்ளவங்களுக்கு யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக போகும்போது ஈஸியாக அந்த உப்புக்கள் வந்து படியும், அதாவது பிரிசிபிடேட் ஆகும், அதனால் ஸ்டோன்ஸ் வரும். ஒரு கிராஃப் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர், அவங்க வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்கிறத வச்சு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஏற ஏற கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஏசியில் படுத்தா யூஸ்வலாக வந்து ஏசியோ இல்லை நீங்கள் ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கீங்க அல்லது ஒரு குளிர்காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, அந்த பனிக்காலத்தில் உங்களுக்கு யூரின் வந்து நல்ல தண்ணியாக வந்து நல்லா வெளியேறினு தான் போகும், நிறையா தான் யூரின் வரும். ஏன்னா நம்ம ஸ்வெட்டு நமக்கு பெருசாக ஆகாது, வேர்வை, அதனால் நம்மளுக்கு யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டாக போகாது, நல்லா ஃப்ரீயாக நிறைய தண்ணியாக தான் போகும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் ஏசியில் இருக்கிறதுனால தாகம் எடுக்காதனால தண்ணியே குடிக்காமல் யூரின் மஞ்சளாக போனால் வேணால் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலாம். பட் அது ப்ராக்டிக்கலாக நம்ம சயின்டிஃபிக் டேட்டா அப்படி சொல்லலைங்க. ஸோ இந்த புரிதலில் இந்த காணொலியில் ஒரு கிராஸ் தவறு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தவறான கருத்து மாதிரி தெரியுது. ஸோ டெஃபினட்டாக ஏசியோ வந்து தாராளமாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மற்றபடி ஏசி யூஸ் பண்ணாதவங்களும் பேசிக்காக வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிங்க. அது வந்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. நீங்களா ஏசி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, அதை மட்டும் இந்த வெயில் காலத்தில் கரெக்டாக பார்த்துக்குங்க.